கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் உள்ளதான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ஒரு வாக்குத்தத்தமும் நமக்கு பிடித்தமான வாக்குத்தத்தங்களிலே ஒன்று. இதனை யாருக்கு தேவன் அருளி செய்தார் என்றால் ஆபிரகாமுக்கு. பிரியமானவர்களே, ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்றால், ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே நலம், உத்தமம், அது பழியை பார்க்கலும் உத்தமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அங்கே 17வது வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய பேரிலே ஆணையிட்டார் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கும். இங்கு 2 விதமான ஆசீர்வாதம். என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, 26ஆம் அதிகாரம் ஆதிகாமம் 3வது வசனத்திலே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையும் நிறைவேற்றுவேன் என்று அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதிகாமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, ஆதிகாமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 2வது ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், உன் சந்ததிக்குள். பிரியமானவர்களே, இங்கே 26ஆம் அதிகாரம் ஆதிகாமம் 5வது வசனத்திலே, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 2 விதமான ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளஸ்ஸிங், அடுத்தாப்புல ஃபேமிலி பிளஸ்ஸிங் என்று சொல்லி 2 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளுகிறார். தன்னுடைய பேரில் ஆணையிட்டு அருளுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 9வது வசனத்திலே பார்க்கிறோம், நன்மையானவைகளும்
ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கிரியை பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் என்று சொல்லியும் அங்கே நாம் பார்க்கிறோம். எனது நாமத்திற்காக நீங்கள் படுகிற பிரயாசத்தையும் என்று சொல்லியும் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதலால் நம்முடைய கிரியை ரட்சிப்புக்கு உரியவைகள், நன்மையானவைகள், இவைகள் காரியங்களை நாம் செய்யும் போது, கீழ்ப்படியும் போது, அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தானோ அதே போல இங்கே இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யும் போது ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு விசுவாசமும் நீடிய பொறுமையும் வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிப்பதற்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தையும் நாம் நீடிய பொறுமையையும் நாம் கடைப்பிடிப்போம். கர்த்தர் நம்மை மனதார ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவாராக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவர்களுடைய மெட்டீரியல் பிளஸிங், குடும்ப பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மற்றும் ஆண்டவரே அவருடைய சந்ததிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.